ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தியானத்துக்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி அது 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த நற்பொருள், ஆண்டவர் நம்மிடத்துல பல நற்பொருள்களை ஒப்புவித்திருக்கிறார். அந்த நற்பொருள்களை நாம் காத்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆகையினால நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற 2ஆம் நிருபத்தில் 1 அதிகாரம் 14 வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் காத்து கொள்ள வேண்டிய நற்பொருள் இருக்கிறது. அந்த நற்பொருள்கள் ஆண்டவர் நமக்காக கொடுத்தவையாய் இருக்கிறது. தேவன் நம்மை அனுதினமும் அற்புதமாக பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்மிடத்துல விலை மதிக்க முடியாத ஆவிக்குரிய பொக்கிஷங்களை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். மனிதனை படைத்த போதே இவரை நமக்கென்று உருவாக்குவோமாக என்று சொல்லித்தான் ஆண்டவர் அவருடைய சாயலிலே நம்மை உருவாக்கினார். அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்ற காரியங்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியத்திலும் இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்குள்ளே பல நற்காரியங்களை அல்லது நற்பொருட்களை வைத்திருக்கின்றார். அந்த நற்பொருட்கள் என்னென்னவாய் இருக்கிறது, அவைகளை நாம் காத்து கொள்ள வேண்டியதின் அவசியம் என்ன என்பதை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆவிக்குரிய பொக்கிஷங்களை அவர் நமக்காக நம்மிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு தான் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆலோசனையாக இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதி தகப்பன் ஆதாம் தேவன் கொடுத்த நற்பொருளை காத்து கொள்ள தவறினபடியினால அதன் விளைவு ஆதாமுக்கும் அவன் வழித்தோன்றனாய் இருக்கிற மனிதர்களாய் இருக்கிற அனைவருக்கும் ஒரு பெரிய மாபெரும் இழப்பு வந்திருக்கிறது. ஆதியாகமம் 2 அதிகாரம் 15 வசனத்துல ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால அங்கே அவன் தள்ளப்பட்டவன் ஆகிவிடுகிறான். எனக்கு அருமையானவர்களே, அங்கே அவன் தள்ளப்பட்டதன் காரணம் கீழ்ப்படியாமை. ஆகையினாலே தேவ மகிமை அவனை விட்டு அகன்று போனது. ஆண்டவர் எதற்காக அவனை படைத்தார் என்று சொன்னால், ஆதியாகமம் 2 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, ஏதேன் என்கிற தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தை மனிதனுக்காக உருவாக்கி கொடுத்து அதை பண்படுத்த, அதை அழகுபடுத்த, அதை சீர்படுத்த, அதை பயன்படுத்த, அதை காத்து கொள்வதற்காக மனிதனை கொண்டு வந்து வைத்தார். ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமையினால அங்கே தேவ மகிமையை இழந்து போனவனாய், அங்கே அவன் கர்த்தர் கொடுத்த நற்பொருளை காத்து கொள்ள தவறி போனவனாய் இருக்கிறான். என்ன சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்படித்தான் ஆண்டவர் மனிதனுக்கு எல்லாவற்றையும் நன்மையானதை, ஏற்றவற்றை, ஏற்ற துணையை, ஏற்ற காரியங்களை எல்லாம் அவன் வாழ்க்கையில செய்து அவனுக்கென்று நற்பொருட்களை கொடுத்து வைத்தார். ஆனாலும் அவன் பாவம் செய்ததுனால, கீழ்ப்படியாமல் போனதுனால அங்கே நடந்த காரியம் என்ன?
தேவ மகிமையை இழந்து போனவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்து அவர் உலகத்துல வாழ்ந்து நமக்காக அவர் பாடுகளை பட்டு சிலுவையில் அறையுண்டு அவருடைய இரத்தத்தை நமக்கு சிந்தினபடியினால அந்த இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாய் ஆதியில் நாம் இழந்த மகிமையை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுரையாய் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நற்பொருட்களை நீ பரிசுத்த ஆவியோடு கூட காத்து கொள்ள வேண்டும். நாம் சாதாரணமாய் அவர் கொடுத்த நற்பொருள்களை காப்பாற்றிக் கொள்வது என்பது இயலாத காரியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது எப்படி காத்துக்கொள்ள முடியும், எதையெல்லாம் நாம் காத்துக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்கள, ஆதாமினால் இழந்து போன அனைத்து நற்பொருள்களையும் கிறிஸ்து நமக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார். எப்படி? அவருடைய இரத்தத்தினால விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறபடியினால அந்த விலைக்கிரயம் கொடுக்கப்பட்ட அந்த இரத்தத்திலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றி அவருடைய நற்பொருட்களை, இழந்து போன நற்பொருட்களை மீண்டும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால அதை கண்மணி போல காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. நாம் காத்துக்கொள்ள வேண்டிய நற்பொருட்கள் எவை எவை என்பதை ஒரு சிலவற்றை இந்த நாளிலே நாம் தியானித்து பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, தேவ ஞானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால தேவனுடைய ஞானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதை சம்பாதித்து அதை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் ஞானம் தேவன் கொடுத்திருக்கிற நற்பொருள்களில முக்கியமானதாக இருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய வசனங்கள். தேவனுடைய வசனங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்தை நாம் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வசனத்தை நாம் இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டுமானால் தீமோத்தேயு 2ஆம் தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே தான் நம்ம அதை காத்துக்கொள்ள முடியும். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை, உறுதி நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரோ அவர்களால் அவருடைய வசனத்தை இருதயத்தில் வைத்து காத்து கொள்ள முடியும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியதியாயிருக்கிறது. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நாம் வசனத்தை இருதயத்துல காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் படித்து பண்டிதராய், ஒருவேளை நாம் ஞானமுள்ளவர்களாய் இருந்து, நாம் கல்விமானாய் இருந்து, நாம் உலக ஞானத்தை அதிகமாய் பெற்று வேதத்துல விற்பனர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இராமல் போனால் அந்த வசனம் இருதயத்துக்குள் இராது, அது புத்திக்குள் இருக்கிறதாயிருக்கும். அந்த வசனம் இருதயத்துக்குள்ளே இருந்து நம்மை காத்துக் கொள்ளுகிறதாயிராமல் நம் புத்திக்குள்ளே இருந்து நம்மை மேன்மைப்படுத்துகிறதாயிருக்கும். நான் எனக்கு இந்த எல்லா வசனமும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிக்கலாம். ஆனால் இருதயத்துக்குள் இருக்கிற வசனம் உன்னை நடத்தும். இருதயத்துக்குள் இருக்கிற வசனம் உன்னோடு கூட பேசும். இருதயத்துக்குள் இருக்கிற வசனம் உன்னை கண்டிக்கும். தவறு செய்கிற போது அது உனக்கு உணர்த்தும். நீ தவறு செய்கிற போது அது உன்னை உணர்த்தும். நீ பிழை மாறி போகிற போது உன்னை திருத்தும். நீ பேசுகிற வார்த்தையில, நீ செய்கிற செய்கைகளில, உன் இருதயத்தின் சிந்தனைகளில அந்த வசனம்
உன்னோடு கூட பேசுகிறதாய் இருக்கும், உன்னை நடத்துகிறதாய் இருக்கும். ஆகையினால அந்த வசனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன் இருதயத்துக்குள்ளே இருந்து காத்து கொள்ளத்தக்கதாய் இருக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல் நடக்காது. ஆகையினால்தான் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட அது நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். மூன்றாவது, தேவனுடைய கட்டளைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, முதல் 2 வசனங்கள், என் மகனே, என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகைகளில் எழுதிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருமையானவர்களை, கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கண்மணி போல காத்து கொள்ள வேண்டும். அந்த கட்டளைகள் நமக்குள்ள எப்போதும் நமக்குள்ளே அது எப்போதும் உணர்த்துகிறதாகவே இருக்க வேண்டும். ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவர் இந்த கட்டளை கொடுத்திருக்கிறாரு, இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாரு, நாம் எப்படி செய்ய முடியும், நான் இதை எப்படி செய்ய முடியும் என்று நம்மை பார்த்தது கேட்கிறதா இருக்கும். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் காத்து கொள்ளுகிறதாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை காத்து கொள்ளுகிற பொழுது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நற்பொருட்களாய் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான்காவதாக தேவன் கொடுத்திருக்கிற சரீரம். இந்த தேவன் கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தை கூட நாம் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நற்பொருள்கள் நமக்குள்ளே இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம், இவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிற பொழுது, அவர் ராஜாதி ராஜாவாய் வருகிற பொழுது, அவர் இந்த உலகத்தை அரசாளுவதற்கு வருகிற பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்முடைய சரீரம் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிறது, தேவன் கொடுத்திருக்கிற ஆத்துமா, தேவன் கொடுத்த ஆத்துமா. ஆத்துமா யார் கொடுத்ததுன்னா தேவன் கொடுத்தது. வாசித்தோம் நாம, ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாமே குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். ஆகையினால தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆத்துமா குற்றமற்றதாய் காத்து கொள்ள வேண்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவா. எதை சொல்லமா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள்.
எதற்காக? உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை காத்துக்கொள். எதை? ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கை கொண்டு இருக்கத்தக்கதாக, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் ஆத்துமா சாக்கிரதையாய் காக்கப்பட வேண்டும். அது ஜாக்கிரதையாய் காக்கப்படுகிற பொழுது, அது ஜாக்கிரதையாய் நீ காத்துக் கொள்ளுகிற பொழுது, அதை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. அவர்களும் அதை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ அவர்களையும் அதன் பாதையில நடத்த வேண்டும் என்பதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விதிமுறைகளாய் இருக்கிறது. என கருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு நற்பொருட்களை நம் இருதயத்தில் வைத்திருக்கிறார். அந்த நற்பொருட்களை நாம் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறார். எப்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியின் துணையோடு நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் பரிசுத்த ஆவியின் துணையோடு நாம் அதை காத்துக் கொள்ளுகிற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அதிலே அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன்படி நாம் ஆத்துமாவை நாம் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்த ஆவி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியாய் இருக்கிறது. வாசிக்கிற பாருங்க, எபேசியர் 4:3, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த ஆவி எப்படி வந்திருக்கிறது? சமாதானத்தின் கட்டினால் வந்திருக்கிறது. இந்த ஆவியின் ஒருமை என்று சொன்னால், ஆவியிலே ஒருமனப்பாடு வர வேண்டும். இந்த ஆவியிலே ஒருமைப்பாடு வருகிற பொழுது, இந்த ஆவியிலே ஒருமனம் வருகிற பொழுது அவைகளை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. நமக்கு ஒரே சரீரம் ஒரே ஆவிதான் இருக்கிறது. இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஆவி நம் தேவனாகிய கர்த்தர் நாசியில நமக்கு ஊதி நமக்கு கொடுத்த அந்த ஆவி. ஆகையினால இந்த சரீரத்துல காணப்படுகிறது ஒரு சரீரம் ஒரு ஆவி இருக்கிறது. ஆனால் அதுல காத்துக்கொள்ள வேண்டியது ஆத்துமாவாய் இருக்கிறது. அந்த ஆத்துமாவை நாம் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 6வது 7வது தேவன் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவாகிய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவாகிய அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் நிர்வாணமாய் நடக்காதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் மகா நாளிலே நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட போகிறது. இதோ அவர் அங்கே திருடனை போல வருகிறேன் என்று சொல்லுகிறார். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடக்கக்கூடாது. நீங்கள் விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரம் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? அது நீதியின் வஸ்திரம். அந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரமாய் இருக்கிறது. ஆகையினால தேவனுடைய ஈவாகிய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் இதை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேவன் கொடுத்திருக்கிற விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம், எவ்வளோ நடக்கட்டும், நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்கின்ற அடையாளமாக அப்போஸ்தலனாகிய பவுல் வைராக்கியத்தோடு சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடனேயா, நான் ஓட்டத்தை முடித்திருக்கிறேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவர் விசுவாசத்தை காத்து கொண்டதுனால அடுத்த வசனம் சொல்லுது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தை நீங்கள் காத்து கொள்ளுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில நடப்பது எது தெரியுமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்தை நீங்கள் காத்து கொள்ளுகிற பொழுது இது முதற்கொண்டு, எது முதற்கொண்டு நீங்கள் எப்பொழுது விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறீர்களோ அது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. நீங்க சொல்லலாம், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீ ஜாக்கிரதைப்படுன்னு சொல்றாரு. ஆகையினாலே நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. கர்த்தராகிய தேவன் நமக்கு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதற்கு நாம் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேவன் கொடுக்கிற மேன்மை. தேவன் கொடுத்திருக்கிற மேன்மை வித்தியாசமானது. அந்த தேவ மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை காத்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு மேன்மை கொடுத்திருக்கிறார். உலகத்துல தேவ தூதரையும் சற்று சிறியவனாக வைத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மை. யூதாவுக்கு எழுதின பொதுவான நிருபம் 9வது வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசனுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இப்படி போலவே மாம்சத்தை அசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். அப்படி நாம தூஷிக்க கூடாது. பிரதான தூதனே என்ன சொல்றாரா, அங்கே அவர்களை தூஷணப்படுத்தாமல் கர்த்தரிடத்துல சார்ந்து வாழ்கிறார், கர்த்தரோடு கூட வாழ்கிறார். ஆகையினாலே நாம் கர்த்தரிடத்துல சார்ந்து வாழ்கிற பொழுது, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை இழந்து போகாதபடிக்கு, அந்த மகிமையை இழந்து போகாதபடிக்கு தேவன் தாமே நம்மை காத்துக்கொள்ள அவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து நிற்போம். கடைசியாக தேவன் தந்தருளின குடும்பம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லுகிறார், குடும்பத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனார்கள். இந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதன் அர்த்தம் என்ன? அங்கே நோவா காலத்துல நோவாவின் குடும்பத்தில் இருந்த 8 பேர் மாத்திரம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தபடியினால, அவருக்கு கீழ்ப்படிந்தபடியினால அந்த குடும்பம் காக்கப்பட்டது. ஆக நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, நாம் அவருடைய வார்த்தைகளை நாம் காத்து கொள்ளுகிற பொழுது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நற்பொருள்களை நாம் காத்து கொள்ளுகிற பொழுது, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை
காப்பார். நம்முடைய குடும்பத்தை அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவை எல்லாவற்றையும் நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த 10 காரியங்களையும் தேவன் தாமே நமக்கு முன்பாக கொடுத்திருக்கிறார். அனைத்தும் ஆண்டவர் கிருபையாய் தந்த நற்பொருள்களாய் இருக்கிறது. இதை காத்து கொள்வது நமது கடமையாய் இருக்கிறது. தேவன் நம்மிடத்துல கொடுத்த பொக்கிஷங்களை நாம் காத்து கொண்டு அவர் வரும் நாளில அந்த பொக்கிஷங்களோடு கூட அவரை சந்திக்கவும், அவரை நாம் ஏற்றுக்கொள்ளவும், அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இடம் கொடுக்கவும், அவர் நமக்காக வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆதி தகப்பனாகிய ஆதாம் நீர் கொடுத்த நற்பொருள்களை கீழ்ப்படியாமையினாலே இழந்து போனதினால ஒரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பலியாக கொடுத்து அவர் இரத்தத்தின் மூலமாக விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டு மீண்டும் அந்த நற்பொருள்களை மீட்டெடுத்து எங்களுக்கு திரும்ப கொடுத்த ஒரு கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிற பொழுது அந்த நற்பொருள்களை அவர்களுக்காய் நீர் முன்வைத்து கொடுக்கிறீர். அதை ஆண்டவரே காத்து கொள்ளவும், அதை பத்திரப்படுத்தவும், ஒரு வருகையின் நாளில அதை ஒரு சமூகத்துக்கு நேராய் கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கத்தக்கதாக அதை காத்திருந்து அதை பத்திரப்படுத்தி வைத்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடந்து கொண்டு ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபைத்தார். உமக்கு மாத்திரம் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் இயேசு சாமி. கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இந்த நாளில தியானித்த இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் நீர் இந்த நாளில ஆசீர்வதிப்பீராக. ஒரு வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் வராது என்று சொன்னபடியினால அவைகள் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபைத்தான். நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் கருத்துல தாழ்த்துக்கிறோம், கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.